ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று நடந்ததுப்பா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பட் நிறையா பேர் அதை மறந்து போயிருப்பேன்னு நினைக்கிறேன். தெய்வம் கண்டிப்பான முறைகள் இருக்குது. ஒரு சில பேர் சொல்கிறான், நீ ஒன்றும் பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ பாட்டுக்கு இருந்துக்கோ, அதெல்லாம் தானாக நடக்கும். அதெல்லாம் சும்மாப்பா. நம்ம முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போகிறது, அந்த தெய்வத்தை வேண்டிக்கிறது, அந்த பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடு அதெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் கண்டிப்பான முறைகள் நம்ம பண்ணினா அதற்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தலையெழுத்து எழுதியிருக்கான், அதெல்லாம் வேற. ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்மளால் என்ன நல்ல காரியங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பான முறையில் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு சில காரியங்கள் எல்லாம் மிஸ் பண்ண வேண்டாம். ஒரு சில பேர் வந்துட்டு இதெல்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் வேலைக்கு ஒழுங்காக போய் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படிலாம் வீடியோவில் போஸ்ட் போட்டிருந்தா அதை நம்பாதீங்கப்பா. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க அப்படிலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எல்லாத்தையுமே. பிகாஸ் ஆஃப் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு 8-10 மாதம் முன்னாடி ஒருத்தர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வீடியோவில் பேசியிருந்தேன். அவள் சொல்லியிருந்தா அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பிரச்சனையில் வெளிநாட்டில் இருக்கான், எங்கே இருக்கானே தெரியலை, அவர் வந்துட்டு இருக்காரா இல்லையானே தெரியல, உங்களுக்கு டிக்ளேர் கிட்டத்தட்ட பண்ணியாச்சு, பாடி வந்துட்டு ஒன்றும் கிடைக்கல, அதை தேடிக்கின்றக்கும் அப்படிலாம் அவள் சொல்லிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதாவது அது தயவு பண்ணி அவர் ரொம்ப அழுதா என்கிட்ட. நான் எல்லாரும் கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் உண்டு, எல்லாரும் அந்த பொண்ணுக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தேன். நிறையா பேர் ரிப்ளை பண்ணியிருந்தேன், மாமி நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நானும் இடையில ஃபோன் பண்ணி கேட்பேன், அவளுக்கு ஏதாவது மெசேஜ் தெரிஞ்சுதா என்னாச்சு நம்ம கேட்கும் போதெல்லாம் அவள் அழுவோம். அப்புறம் இடையில கொஞ்ச நாள் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அவள் நார்மலாக கொஞ்சம் பேசும்போது நான் பாட்டுக்கு பேசுவேன், பட் அதை பற்றி நான் கேட்டுக்கலை. கேட்டால் அந்த பொண்ணு இன்னும் வருத்தப்படும், சங்கடப்படும். கண்டிப்பாக அவள் தெரிஞ்சால் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுட்டேன் ஆக்சுவலி. இப்போ வந்துட்டு மாமி 4-5 மாதத்துக்கு 6 மாதம் கிட்ட ஆகிடுது. எல்லாரும் என்னை திருமங்கலத்தெல்லாம் எடுக்க சொல்கிறான் மாமி, நான் என்ன பண்ணுறது, நான் எடுத்துடலாமா, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், தயவு பண்ணி அதை எடுக்காத, நீ வந்துட்டு பாடியை பார்க்கலை. எனக்கு அழுகையாக ஒரு சொல்லும் போதே தயவு பண்ணி கழட்ட வேண்டாம், அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், அது என்ன உனக்கு என்ன வெயிட்டாக ஒன்றும் கிடையாது, திருமங்கல்லையும் அது தொங்கின்னு இருக்கு, அது பாட்டுக்கு ஒரு நெஞ்சில் தொங்கிக்கிட்டே இருக்கட்டும், அதுக்கப்புறமா அதை பார்த்துக்கலாம், நானும் வேண்டின்னு இருக்கேன், நம்பிக்கையாக நீ வேண்டிக்கோ, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அவள்கிட்ட சொன்னேன்ப்பா. சரி மாமி, அப்போ நான் வந்துட்டு எடுக்கலை அப்படின்னு சொன்னாவோ. அதனால் நேற்றுக்கு ராத்திரி 8:25 அவள் ஃபோன் பண்ணா. எனக்கு ஃபோன் பண்ணி 10 மாதம் ஆகிறது ஆக்சுவலி. நான் சத்தியமாப்பா இது நம்பவே மாட்டா யாருமே, 10 மாதம் ஆகிடுது. நேற்றுக்கு ராத்திரி மாமி அவர் எனக்கு ஃபோன் பண்ணினார் மாமின்னு சொன்னால் பார்த்துக்கோ, எனக்கு சத்த நாடி ஒடுங்கி போயிடுது அப்படியே. என்னடி சொல்கிற கேட்டேன். ஆமாம் மாமி, எனக்கு அவர் ஃபோன் பண்ணினார், கொஞ்சம் ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்குது, நான் 9:30 மணிக்கு மேலே பேசுகிறேன்னு சொல்லியிருக்கார் மாமி. நான் வந்துட்டு இது எங்கள் அம்மா கிட்ட கூட சொல்லலை, முதல்ல நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் மாமி அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. மாமி இப்போ வைக்கிறேன், எங்கள் அம்மாட்ட நான் ஃபோன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி 9:30 மணிக்கு மேலே நைட்டு பேச சொல்லிருக்கார் மாமி. உங்கள்கிட்ட நான் நாளை காலையில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாவோ. நான் நேற்று எனக்கு முடியல ஆக்சுவலி, நான் விளக்கே ஏற்றலை, 7 மணிக்கு தான் டியூட்டி முடிச்சு வந்தேன். அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இவ சொன்ன உடனே கைகாலால் பண்ணி மஞ்சள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு கிட்டு ஆற்றுல போய் எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சு வேண்டிட்டு அழுதுவிட்டேன். நான் தெய்வமே அவளுக்கு ஒரு வாழ்க்கையை நீ கொடுத்துக்கிட்டு. நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் பார்த்தேடா, அந்த ஆர்மியில் ஒருத்தர் போய் அவரை டிக்ளரே பண்ணியாச்சுன்னு சொன்னால் சங்கராச்சாரியார் வந்துட்டு குங்குமத்தை எடுத்து கொடுத்தார் அப்படின்னு நான் ஒரு இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருந்தேன் ஒரு வீடியோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் உடனே திரும்பி வந்து விட்டார், நான் அன்கான்ஷியஸ் நினைவில்லாமல் கடந்தேன், திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தா. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் அவள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவா. அவள் 2 பேரும் சீக்கிரமாக ஒன்று சேரணும் அப்படின்னு தயவு பண்ணி எல்லாரும் வேண்டிக்கோங்க. நீங்கள் எல்லாரும் வேண்டின்ற கூட்டு பிரார்த்தனையினால தான் அந்த மனுஷன் 10 மாதம் கழித்து திரும்பி அவளுக்கு கிடச்சிருக்கா. அவள் அப்படியே கதறிவிட்டா, என்ன கண்ட்ரோலே பண்ண முடியல, நான் பயங்கரமாக அழுதுவிட்டேன். எனக்கு அத்தனை ஒரு சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் இது. ஸோ அதனால் எல்லாரும் அவளுக்காக வேண்டிக்கோங்க. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, தெய்வம் இருக்குது, நம்புங்கோ, நம்பி வேண்டினேன்னா நமக்கு சத்தியமான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும். இதை முடிஞ்ச வரைக்கும் லைக் போடுங்கோ, அண்ட் எல்லாரும் சந்தோஷமாக லைக் போடுங்கோ, அண்ட் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கோ, எல்லாருக்கும் இது ரீச் ஆகட்டும், எல்லாரும் நம்பிக்கையோடு இருக்கட்டும், நமக்கு யாருமே இல்லைங்கிற ஃபீலே இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும். அண்ட் அவள் 2 பேரும் சீக்கிரமாக பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஒன்றா ஹாப்பியாக இருக்கணும், குழந்தைகளும்
குட்டியுமா அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் இன்னும் வேண்டிக்கோங்க. ஸோ அண்ட் மற்றவங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க. என்னெல்லாம் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கோ எல்லாமே தீரட்டும். நான் எதுக்குன்னா ஒன்றுமே இல்லைன்னு அவன் நிர்கதியாக நின்றுட்டு இருந்தா இத்தனை நாளாக. மாமி எனக்கு கண்ணே ட்ரை ஆகிடுது மாமி, எனக்கு டாக்டர்ஸ் ட்ராப்ஸ் ஊற்ற சொல்கிறாங்க, கண்ணில் அழுது அழுது கண்ணு ட்ரை ஆகிடுது, தண்ணி இல்லாமல் போயிடுது அப்படின்லாம் சொல்லி நேற்றுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாவோ. இதெல்லாம் ஆனந்த கண்ணீராக முடியட்டுண்டி கண்ணம்மா, நீ நன்னா இருப்பாய் அப்படின்னு சொன்னேன். மாமா இனிமேல் தான் எங்கள் அம்மாக்கே நான் ஃபோன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாவோ. அந்த வார்த்தைகள் எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை. ஸோ அதனால் தயவு பண்ணி தெய்வத்தை மட்டும் நம்புங்கோ, தெய்வத்தை மட்டும் நம்புங்கோ, அவளை மட்டும் நினைங்கோ. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். யாராக இருந்தாலும் சரி நல்ல காரியங்களுக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ. நன்னா இருக்கோ எல்லாரும் 1000 காலம்.